ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. இனிமேல் வீடியோ வந்து ரெகுலராக வரும். நிறைய கிச்சனை பற்றி டிப்ஸும் ட்ரிக்ஸும் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராகி மாவில் சாக்கோ லவா கேக் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு ராகி மாவும், 1/2 கப் வந்து நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. நான் கேட்பரிஸ் பிராண்டில் இருக்கிற அந்த கொக்கோ பவுட்ரு தான் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1/8 டீஸ்பூன் வந்து சால்ட்டும், 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும், 1/2 கப் வந்து மில்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் வந்து பக்காவாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை அப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வருங்க, செம்மையாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து குழி பணியாரத்தை நல்லா காய வச்சுருக்கேங்க. அதில் வந்து பாதி அளவு தான் நம்ம வந்து மாவு ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம உள்ள சாக்லேட் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு குழியிலையுமே வந்து நீங்கள் பாதி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாக்லேட் என்ன பார்த்தீங்கன்னா, அமுல் சாக்லேட் ஆட் பண்ணலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுற சாக்லேட் பார்த்தீங்கன்னா, பென்யூட்டன் மில்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ணுறேன். கம்பவுண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு வந்து உள்ளே உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகி ஒழுகாது, அப்படியே கட்டியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பென்யூட்டான் அதுக்கப்புறம் இந்த அமுல் சாக்லேட்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு உள்ளே வந்து நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து வெளியே நல்லாவே கிடைக்கும். சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம சாக்லேட் போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு லேயர் வந்து நம்ம அந்த மாவு ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஃபுல்லாக கவர் ஆனால் சூப்பராக வந்து உள்ளே மெல்ட் ஆகி ஒழுகுறது சூப்பராக இருக்கும். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக நீங்கள் ஒரு கேக் சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உடனே இந்த மாதிரி மினி லாவா கேக் வந்து பண்ணி பாருங்கள். அதுவும் ராகி மாவு, நாட்டு சர்க்கரை வச்சு ரொம்பவே சூப்பராகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு குயிக்காக நீங்கள் பண்ணி செஞ்சு கொடுத்துடலாம். அவங்க வந்து ஸ்கூல்லேருந்து வரத்தாங்காட்டி 10 மினிட்ஸில் நீங்கள் இதை குயிக்காக செஞ்சு வச்சிடலாம். நீங்கள் ராகி மாவு, நாட்டு சர்க்கரை, பேக்கிங் பவுடர் எல்லாமே கொண்டு ப்ரீமிக்ஸ் மாதிரி கூட ரெடி பண்ணி வச்சுக்கின்னு உடனே நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துடலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து குழந்தைங்க வந்து வைக்கவே மாட்டாங்க, அந்தளவுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் குயிக்காக செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம திருப்பி போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வைங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கிட்டே இருந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் விட்டுட்டா கூட இது வந்து தீஞ்சு போயிடும். அதேமாதிரி உங்களுக்கு ஒட்டாமல் அப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குழி பணியாரத்தில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மாவு ஊற்றிக்கோங்க. அப்போது ஒட்டாமல் உங்களுக்கு வரும். ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியான மினி வந்து லாவா கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை பிரித்து பார்க்கலாம். பாருங்கள், உள்ளே எந்த அளவுக்கு வந்து சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி நமக்கு கிடைக்க போகுதுன்னு பாருங்கள். ரொம்பவே ஒழுகி நல்ல சாக்லேட் வந்து க்ரீமியாக சூப்பராக கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நிறைய சாக்லேட் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து வச்சுக்கலாங்க. நான் திட்டமாக வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய வேணும்னாலும் நிறைய வச்சுக்கோங்க. அவங்கவுங்களுடைய விருப்பம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.